ஊடக நிறுவனங்களை அச்சுறுத்த வேண்டாம். மிகவும் அமைதியான முறையில் சுயாதீனமாக தமது பணிகளை முன்னெடுத்து செல்லும் இந்த ஊடக நிறுவனங்கள் மீது கை வைக்க வேண்டாம். ஏனெனில் இந்த ஊடக நிறுவனங்களின் ஊடாகவே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான எமது அரசாங்கத்தின் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டது. பயிர் செய்கைகளை அழித்து, நெல்லை அழித்து, பின்னர் தேயிலை செடிகளை தோள்களில் சுமந்து கொண்டு பந்தம் ஏந்தி வந்த போராட்டங்களை இந்த ஊடக நிறுவனங்களே முன்னிலைப்படுத்தி காண்பித்தன. அவ்வாறு இருந்தும் நாம் ஊடக நிறுவனங்கள் மீது கை வைக்க செல்லவில்லை. சுயாதீன ஊடக நிறுவனங்கள் சுதந்திரமாக செயற்படுவதற்கு இடமளித்தோம். எனவே தயவு செய்து சுயாதீன ஊடகங்கள் சுதந்திரமாக தமது செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குமாறு இந்த சந்தர்ப்பத்தில் கோரிக்கை விடுக்கின்றேன். நினைவிருக்கிறதா? 2006, 2015 ஆகிய 2 தசாப்தம் திஸ்ஸகுட்டி ஆராய்ச்சி பெருமையுடன் குறிப்பிடும் ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இந்த நாட்டு ஊடகவியலாளர்களும் ஊடக நிறுவனங்களும் எதிர்நோக்கிய அபாயகரமான சூழ்நிலை தொடர்பில் 2016 நவம்பர் 19 பாராளுமன்ற அன்சாட் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 13 ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதுடன் 87 ஊடகவியலாளர்களுக்கு எதிராக வன்முறைகள் இடம்பெற்றுள்ளதாக பாராளுமன்றத்தில் அந்த சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நினைவிருக்கிறதா? அவற்றுள் உலகம் முழுவதும் அறியப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க உள்ளிட்டோரின் படுகொலைகள் நினைவிருக்கிறதா? தராக்கி சிவராம் படுகொலை செய்யப்பட்ட விதம் நினைவிருக்கிறதா? போத்தல ஜயந்தவின் கை கால்களை முறித்து தாடி முடிகளை பிடுங்கிய வரலாறு, கீத் நோயார் கடத்தப்பட்ட விதம் மற்றும் மனிதாபிமானமற்ற சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட விதம், திவையின் ஆசிரியர் உபாலி தென்னகோன் அவரது மனைவிக்கு முன்னால் தாக்கப்பட்ட விதம், நிமலராஜன் படுகொலை செய்யப்பட்ட விதம், ஊடகவியலாளர் மாவலகி படுகொலை செய்யப்பட்ட விதம், பிரகீத் எக்னொலிகொட உள்ளிட்ட காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர்களை நினைவிருக்கிறதா? இன்றும் அவர்களது பிள்ளைகளும் மனைவியரும் கண்ணீரும் கம்பலையுமாய் ஏக்கத்தோடு போராடுகிறார்கள். நினைவிருக்கிறதா? ராஜபக்ச ஆட்சி காலத்தில் நாட்டின் வடக்கு மற்றும் தெற்கில் படுகொலை செய்யப்பட்ட மற்றும் காணாமலாக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக ஊழியர்களின் எண்ணிக்கை 44 ஆகும். ஊடக நிறுவனங்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. லங்கா இ நியூஸ் மீதான தாக்குதல், சிரச நிறுவனம் மீது குண்டுகளை வீசி தீ மூட்டிய விதம் நினைவிருக்கிறதா? உதயன், சியத்த ஊடக நிறுவனங்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் நினைவிருக்கிறதா? நாட்டை விட்டு வெளியேறி உயிரை தற்காத்துக் கொள்ள வேண்டிய நிலை சுதந்திர ஊடக இயக்கத்தின் ஏற்பாட்டாளரும் யுக்திய ஆசிரியருமான சுனந்த தேசப்பிரியவிற்கு நேர்ந்தது. அவ்வாறு நாட்டை விட்டு வெளியேறிய ஊடகவியலாளர்கள் இன்னும் நூற்றுக்கணக்கானோர் உள்ளனர். நினைவிருக்கிறதா? இறுதியாக ராஜபக்ச யுகத்தில் ஊடகங்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட படுகொலைகள், தாக்குதல்கள், தீ வைப்பு சம்பவங்களுடன் கூடிய கொடூரமான அடக்குமுறையை அடையாளப்படுத்தும் வகையில் ஜனவரி மாதம் கருப்பு ஜனவரியாக இன்றும் நினைவு கூறப்படுகிறது. இந்நாட்டு மக்கள் இறந்து மீண்டும் பிறந்து விட்டார்கள் என்று நினைத்தா திஸ்ஸ குட்டியாராய்ச்சி போன்றவர்கள் இவ்வாறான கருத்துக்களை இன்று வெளியிடுகின்றனர். அல்லது நாட்டு மக்களும் ஊடகங்களும் முட்டாள்கள் என்று நினைக்கிறார்களா? மக்கள் அந்த கொடூரமான கடந்த காலத்தை மறக்கவில்லை. அதனை திஸ்ஸ குட்டியாராய்ச்சியும் அவருக்கு பின்னால் இருந்து அரசியல் செய்யும் அனைத்து சக்திகளும் நினைவிற்கொள்ள வேண்டும்.